அறிமுகம். இலங்கையின் வடபகுதியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் பல நூற்றாண்டுகளாக தமிழ் மொழி, கலாசாரம், மதம் ஆகியவற்றின் மையமாக இருந்து வந்த பகுதி. ஆனால் சமீப காலங்களில் தையிட்டி விகாரை என்ற பெயரில் உருவான ஒரு பௌத்த விகாரை யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, முழு இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் ஒரு அரசியல், சமூக, நில உரிமை விவாதமாக மாறியுள்ளது. இந்த வீடியோவில் இந்த விகாரை எப்படி உருவானது, அது எந்த நிலத்தில் கட்டப்பட்டது, ஏன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அரசியல் பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். தையிட்டி பகுதி வரலாற்று பின்னணி. தையிட்டி என்பது யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு கடற்கரை கிராமம். இந்த பகுதியின் தன்மை பெரும்பாலும் தமிழ் மீனவ குடும்பங்கள் வாழ்ந்த பகுதி. விவசாயம், மீன்பிடி முக்கிய வாழ்வாதாரம். இந்த நிலங்கள் தனியார் காணிகளாக தலைமுறைகளாக இருந்து வந்தவை. இங்கு பெரிய பௌத்த விகாரை ஒன்று இருந்ததாக உறுதியான வரலாற்று ஆதாரம் இல்லை என்பதே உள்ளூர் மக்களின் நிலைப்பாடு. போர்க்காலம் நில கைப்பற்றல் 1990-2009. உள்நாட்டுப் போர்க்காலத்தில் 1990களில் வலிகாமம் வடக்கு பகுதி முழுவதும் ஹை செக்யூரிட்டி ஜோன் ஏஜேஜே ஆகஸ்ட் அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் 24 மணி நேரத்திற்குள் வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டனர். மக்கள் தங்கள் வீடுகள், காணி பத்திரங்கள், வாழ்வாதாரம் அனைத்தையும் இழந்தனர். அதன்பின் அந்த நிலங்கள் இராணுவ கட்டுப்பாட்டில் சென்றன. பல ஆண்டுகள் மக்கள் திரும்ப அனுமதி கிடைக்கவில்லை. போர் முடிந்த பின் புதிய மாற்றங்கள். 2009 போர் முடிந்த பிறகு மக்கள் தங்கள் காணிகளை மீட்க முயன்றனர். ஆனால் சில நிலங்கள் மட்டும் திருப்பி வழங்கப்பட்டன. சில பகுதிகள் இன்னும் இராணுவ வசம் இருந்தன. இதே காலகட்டத்தில் புதிய பௌத்த கட்டுமானங்கள் தோன்ற ஆரம்பித்தன. 5. தையிட்டி விகாரையின் ஆரம்ப கட்டுமானம். ஆரம்பம் 2018-2019 காலப்பகுதியில் திச்ச ராஜ மகா விகாரை என்ற பெயரில் ஒரு சிறிய கட்டிடம் அமைக்கப்பட்டது. பின்னர் அது பெரிய விகாரையாக சிமெண்ட் கட்டிடங்கள், புத்தர் சிலைகள், கொடிகள், நுழைவாயில் என வேகமாக விரிவடைந்தது. முக்கிய கேள்வி: இந்த கட்டுமானத்திற்கு சட்டப்படி அனுமதி இருந்ததா? மக்களின் குற்றச்சாட்டு: தனியார் தமிழர்களுக்கு சொந்தமான காணியில் உரிய அனுமதி இல்லாமல் இராணுவ பாதுகாப்புடன் கட்டப்பட்டது என்பதாகும். காணி உரிமை மக்களின் பிரதான பிரச்சினை. மக்களின் நிலைப்பாடு: இந்த நிலங்களுக்கு காணி பத்திரங்கள், வரி ரசீதுகள், பழைய ஆவணங்கள் உள்ளன. ஆனால் பௌத்த விகாரை இருப்பதால் நிலத்தை திருப்பித் தர முடியாது என்று சொல்லப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதன் விளைவு: மக்கள் வீடு கட்ட முடியாது, மீன்பிடி, விவசாயம் செய்ய முடியாது, தலைமுறை வாழ்ந்த நிலத்தில் நுழையக்கூட முடியாத நிலை. மக்கள் போராட்டங்கள். இந்த அநீதிக்கு எதிராக தையிட்டி மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். போராட்டத்தின் தன்மை: அமைதியான அமர்வு போராட்டம். பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் கலந்து கொள்வது. எங்கள் காணியை எங்களுக்கு திருப்பி தாருங்கள் என்ற ஒரே கோரிக்கை. ஆனால் சில சமயங்களில் போலீஸ் தலையீடு, அச்சுறுத்தல்கள், போராட்டங்கள் கலைக்கப்படுதல் என்பனவும் நடந்ததாக குற்றச்சாட்டு. அரசியல் பின்னணி: இந்த விவகாரம் வெறும் மத விவகாரம் அல்ல. அரசியல் கோணம்: பௌத்த சிங்கள தேசியவாதம். வடக்கு, கிழக்கு பகுதிகளில் பௌத்த அடையாளத்தை வலுப்படுத்தும் முயற்சி என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. தமிழ் அரசியல் கட்சிகள் ITAUK, TNUPUF போன்றவை இந்த விகாரையை அரசியல் ஆதிக்கத்தின் சின்னம் என்று கூறுகின்றன. அரசாங்கத்தின் பதில்கள். அரசாங்கம் கூறுவது:
இது ஒரு பழைய பௌத்த வழிபாட்டு இடம். சட்டப்படி பாதுகாக்கப்படும் இடம். மக்கள் கேட்கும் கேள்வி: அப்படியானால் பழைய தொல்லியல் ஆதாரம் எங்கே? ஏன் போர் முடிந்த பின்தான் பெரிய கட்டுமானம்? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் இன்னும் இல்லை. முடிவுரை: தையிட்டி விகாரை விவகாரம் என்பது ஒரு மதப் பிரச்சினை மட்டும் அல்ல. ஒரு நில உரிமை பிரச்சினை, ஒரு மனித உரிமை பிரச்சினை, ஒரு அரசியல் அடையாள போராட்டம். உண்மையான சமாதானம் உருவாக வேண்டுமெனில் மக்களின் காணி உரிமை மதிக்கப்பட வேண்டும். சட்டத்தின் அடிப்படையில் தீர்வு வழங்கப்பட வேண்டும். மதம் அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படக்கூடாது.